ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தான். ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பிடிச்சமானது வெஜ்ஜு தான். நான்வெஜ் இல்ல. புதினா புதினா சாதம். ரொம்ப சிம்பிள். வீட்ல உள்ள பொருள வச்சே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் வளர்ச்சி உதவும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இடையில நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். கிச்சன் டிப்ஸு. அது உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலில் லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு அண்ட் நெய்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த புதினா சாதத்துக்கு தேவையான பொருளை என்னோடதை அவங்க சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான், ஈஸியாக பண்ணிடலாம். புதினா சாதம் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு வந்து நமக்கு தேவையானது ஒரு 5 பூண்டு அல்ல 5க்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகா வச்சுருக்கோம். ஸோ இந்த 4ஐயுமே வந்து என்ன செய்யணும்னா இந்த இந்த கொடுத்துக்கூடிய அனைத்து பொருட்களையும் வந்து ஒன்றா கிரைண்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப அந்த பார்த்திங்கன்னா ஹீட்லாம் அப்சர்வ் பண்ணிடும். உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் நல்லா எடுத்து விட்டுரும். புதினா ரொம்ப குளிர்ச்சி. இதை வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கணும். புதினா சாதம் நல்லாயிருக்கும். புதினா வச்சு புலாவும் பண்ணலாம். அது வந்து அடுத்த ஒரு டிஷ்ஷை நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா வந்து சாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பப்படம் அதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாதம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா விதைய வடிச்சிடணும். அது சாதத்தை நல்லா ஆற வச்சிடணும். ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் தான் இது செய்ய முடியும் கரெக்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புதினா சாதம் வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதமும் வந்து மல்லி சாதமும் நல்லாயிருக்கும். மல்லி சாதம் வந்து மல்லி சாதம் போலவே தான் புதினா சாதமும். மல்லி சாதமும் செஞ்சு சாப்பிட்லாம். இதே ப்ரப்போர்ஷன் தான் மல்லி சாதம் வந்து. அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிடுவோம். கிரைண்ட் பண்ணி எப்படி செய்யறதை பார்ப்போம். இந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு வந்து புதினா. இதை வந்து 4ஐயும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். நிலக்கடலை, சீரகம், அதுக்கடுத்து முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து கடுகு உளுந்து வச்சுருக்கேன். லைட்டாக அதை போட்டு வறுத்துடுவோம். இது நல்லா கிண்டிக்கணும். பாருங்க, தண்ணிலாம் நல்லா இஞ்சணும். அடுத்து சால்ட் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்தை சேர்த்துடலாம். அழகான புதினா சாதம் ரெடி.
பாருங்கள். உங்கள் வீட்டையும் மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈஸியான லஞ்சு தான். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் நான் சொல்ல போகிறேன். தக்காளி ஊறுகாய் ரொம்ப ஈஸி. இது வெயில் காலத்துக்கு தக்காளி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தக்காளி ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி எடுத்துக்கங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு வரும். நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த தக்காளியை நல்லா என்ன செய்யுங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கிங்க. எண்ணெயை காய வச்சுருங்க. ஆக்சுவலாக சட்டியை காய வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து போடுங்க. போட்டுட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு வதக்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க. உப்பு போட்டுருங்க. வதக்கும் போது உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். அதனால் வதக்கும் போது உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின பிறகு இன்னொரு சட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஆமாம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வறுத்துருங்க. அந்த வறுத்த பொடியை இந்த தக்காளி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆற வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் நல்லா அடிச்சிடுங்க. நல்லா கூல் பண்ணிடுங்க. கூல் பண்ணிவிட்டு அந்த கூல் பண்ணதை திரும்பவும் சட்டியில் லைட்டாக ஊற்றி சுள்ள கிண்டி இறக்குனீங்கன்னா அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி. வேணும்னா ஒரு பிஞ்ச் என்ன செஞ்சுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன ரெடி ஆகுதுன்னா வெள்ளைப்பூடு பொடி குழம்பு ரெடி ஆகுது. என்ன வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்லா பிரிஞ்சு வருது. செம்மையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல். தேங்க்யூ.